இந்த டைம்ல ரிட்டயர் ஆகிறது கரெக்டான ஒரு விஷயம். அதுவும் 10,000 மட்டும் வச்சுட்டு. வெறும் 10,000 பணத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா 9 கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு. ஆனா ஒரு கார் இல்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு லிவ் புவர் டை ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா 70 வயசுக்காரர் கார் ஓட்டணுங்கிற 2 கோடி ரூபாய் இடத்த அவர் 1 கோடி ரூபாய்க்கு நீங்க டிஸ்ட்ரஸ் செல்லில் விற்கிறதுக்கான சூழ்நிலை வரும். அப்ப இன்னைக்கு 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவை அப்படின்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல இருக்கணும். மினிமம் 4 crore பிளஸ் அது இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் 30 years நீங்க சந்தோஷமா நீங்க எஃப்டி சேஃப். பட் உங்களுடைய என்டையர் மணி எஃப்டிலேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 60-70 வயசு வரையும் நீங்க இதுவரையும் காரே வாங்கலை அப்படின்னதுன்னா பெட்டர் காரை வாங்கி இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னதுன்னா இப்போ நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னதுன்னா எப்போ சேர்ப்பீங்க? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் சார். அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே ஆயிடுச்சு. பட் அவர் கையில் பார்த்தீங்கன்னா 10,000 மட்டும்தான் இருக்கு. அவருக்குன்னு ஒரு கார் கிடையாது. பட் ஆனால் மூவபிள் அசெட்ஸ் இம்மூவபிள் அசெட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 9 கோடி கிட்ட வச்சிருக்காரு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு கேஷ் ஃப்ளோன்றது இல்லை. ஸோ இப்போ ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல ரிட்டையர் ஆகிறது கரெக்டான ஒரு விஷயம். அதுவும் 10,000 மட்டும் வச்சுட்டு. சரி, 10,000 வச்சுட்டு எப்படி ரிட்டையர் ஆகுது? கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றீங்க 9 கோடி ரூபா வரையும் அவருக்கு சொத்து இருக்கு அப்படிங்கிறீங்க. சொத்து 9 கோடி ரூபாய் இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ மந்த்லி மினிமம் 1 லட்சம் ரூபாயாவது கண்டிப்பாக தேவைப்படும். அதை விட கம்மியாக தேவைப்படாது. ஏன்னா 9 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 1 லட்சம் ரூபாய் மந்த்லி வேணும் அப்படின்னதுன்னா உங்களுக்கு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் தேவை. வெறும் 10,000 பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னதுன்னா அந்த சொத்துல 9 கோடி ரூபாயில் அவருக்கு எவ்வளவு தேவை? சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் மந்த்லி தேவை அப்படின்னதுன்னா ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அந்த பிசிக்கல் அசெட்ஸ்லேருந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ், அதாவது பிசிக்கல் அசையா சொத்துலேருந்து அசையும் சொத்து தமிழில் சொல்லணும்னா அந்த மாதிரி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னதுன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வரும். எல்லாத்தையுமே அங்கே பிசிக்கல் அசெட்ஸில் வச்சுட்டு வெறும் 10,000 அல்லது 1 லட்சம் ரூபாயோ வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சார் இப்போ இந்த விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட சொன்னது தான் சார். இந்த மாதிரி அவர்கிட்ட கார் இல்லைன்னு சொன்னேன். ஸோ இப்போ 72 வயசுக்கு மேலே காரும் ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் மூவாக பார்க்குறீங்களா இல்லை இது கரெக்டான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஏன்னா 9 கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு. ஆனால் ஒரு கார் இல்லை. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு லிவ் புவர் டை ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வாழற காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தோன்னா நிறைய பணத்தை விட்டு செல்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒரு 70 வயசு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னதுன்னா அவருக்கு 9 கோடி ரூபாய் அப்படின்னதுன்னா ஜென்ரலாக அவருடைய கடமைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிருப்பாரு. ஸோ இன்னும் அனதர் நெக்ஸ்ட் 10, 15, 20 இயர்ஸ் அவருக்கு எவ்வளவு காலம் அவருக்கு இருக்கோ அந்த காலம் அவர் வாழணும். அப்போ அவர் என்ன பண்ணணும்னா ஒரு இருக்கக்கூடிய ஒரு 9 கோடியில் ஒரு 5 கோடி ரூபாய் மேபி நாளைக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு விட்டு செல்லலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 கோடி ரூபாயை அவர் ஃபினான்ஷியல் அசெட்ஸுக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னதுன்னா அவர் கம்ஃபர்டபுளாக இன்னைக்கு பார்த்தோன்னா 70 வயசுக்காரர் கார் ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்று காரை வச்சுட்டு டிரைவர் மூலமாக இது பண்ணலாம். சார் நான் டிரைவர் வச்சுட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னதுன்னா இன்னைக்கு ஓலா ஊபர் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் எங்கே வேணாலும் அந்த காரை வச்சுட்டு போகலாம். ஸோ கார் வேணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி கார் வச்சிருந்தாலும் அவர் ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 2 விஷயத்துக்கும் நமக்கு பணம் வேணும். ஸோ அவர் கண்டிப்பாக அங்கே ஃபிசிக்கல் அசெட்ஸ்லேருந்து ஒரு சைசபிள் அமௌண்ட்டை அவர் ஃபினான்ஷியல் அசெட்ஸுக்கு மாற்றினா தான் அவருடைய லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஓகே சார். இப்போ ரிட்டையர்மெண்ட்னு பார்க்குறப்போ அவர் நிறைய விஷயங்களை அசெட்ஸாக வச்சிருக்காரு. 9 கோடிக்கு வச்சிருக்காரு. ஓகே. பட் லிக்விடிட்டின்றது அந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லிக்விடிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம்? அதுவும் வயசு 70க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றப்போ சரி, லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக என்ன சொல்லுவோம்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சேலஞ்சே லிக்விடிட்டி தான். ஏன்னா நார்மலாக ஒருத்தர் யங்ஸ்டராக இருக்கும்போதே அவங்களுக்கு லிக்விடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இவர் ஓல்டு பர்சன் அவருக்கு எத்தனை பேர் நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் எத்தனை பேர் வருவாங்க என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா அவர் என்ன பண்ணா இந்த இருக்கக்கூடிய லெட்டஸே ஒரு 2 கோடி ரூபாய் இடத்த அவர் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் டிஸ்ட்ரஸ் செல்லில் விற்கிறதுக்கான சூழ்நிலை வரும். அதனால பெட்டர் அவர் அதை அகைன் ஃபினான்ஷியல் அசெட்ஸாக மாற்றுறது நல்லது. இந்த மாதிரி ஃபிசிக்கல் அசெட்ஸில் வச்சுட்டு அவர் கஷ்டப்படக்கூடாது. ஓகே சார். இப்போ அவர் சைட்லேருந்து நான் கேட்குறேன். இப்போ என்னன்னா அப்படி 9 கோடி வச்சு ஒரு கார் கூட இல்லாத ஒரு ஆள் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் நான் சொல்லிடுறேன் சார். என்னோட லைஃப் ஸ்டைல் 2 lakhs ப்ளஸ் வேணும் சார் எனக்கு. ஓகே. மந்த்லி அப்படின்றப்போ நான் எப்படி இதுக்கு பிளான் பண்ணுவோம்? ஓகே, ரொம்ப சிம்பிள். நம்ம நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருக்கோம்னா உங்களுடைய மந்த்லி ரிக்வயர்மெண்ட் 2 லட்சம் ரூபாய் வேணும். அவருக்கு 70 வயசுன்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு 70 வயசுன்னு சொன்னீங்க. இன்னொரு 30 வருஷம் நான் உயிர் வாழறதா எடுத்துக்கிறேன். ஸோ 100 years வரையும் நீங்கள் உயிர் வாழறதா வச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் இயர் ஒரு 5% இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக 2,10,000. ஸோ எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டே கொடுப்போம் டில் நெக்ஸ்ட் 100 years. அப்போ இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவை அப்படின்னதுன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 4 கோடி ரூபாய்
ஃபினான்ஷியல் அசெட்ஸில் இருக்கணும். ஃபினான்ஷியல் அசெட்ஸும் நான் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் அசியூம் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் வந்து 10%. ஏன்னா அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கும் போது நம்ம அக்ரெசிவாக எடுக்க முடியாது. ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 10% ஆவரேஜாக கொடுக்கும். ஸோ 4 கோடி ரூபாய் வந்து அவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கணும். சார் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எனக்கு ரிஸ்க் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதில் 2 கோடி ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னா 4 கோடி ரூபா பத்தாது, 5 கோடி ரூபா வேணும். ஸோ தட் வந்து இந்த ரிமைனிங் மணியை வந்து அவர் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து 2 லட்ச ரூபா உங்களுக்கு தேவை அப்படின்னதுன்னா மினிமம் 4 crore ப்ளஸ் அது இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் 30 years நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் காலம் தள்ளலாம். ஓகே சார், நீங்கள் எப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவரோட பணத்தை வந்து எஃப்டியில் தான் வச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னும் பார்ட்டிசிபேஷனே ஆரம்பிக்கல. ஸோ இது ஒரு ட்ராபேக்கா இல்லை எஃப்டியில் வச்சே எனக்கு ஓரளவு இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு கரெக்டான சொல்யூஷன்? சரி, தான் சிம்பிள். இப்போ எஃப்டியில் அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா 2 லட்ச ரூபா அவருக்கு கேட்குறீங்க. அண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து ஒரு 5% வந்து இன்க்ரிமெண்ட்டும் பார்க்கணும், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்டில் வேணும்னா எனக்கு 4 கோடி ரூபா இருந்தால் வேணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து என்டையர் மணி இப்போ இருக்கக்கூடிய 9 கோடி ரூபா சொத்து இருக்கு சொன்னீங்களே, அந்த 9 கோடி ரூபாயும் தூக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கிட்டாருன்னா ப்ராபப்ளி அதை வந்து ஓட்டலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு தப்பு என்னன்னா, எஃப்டி வந்து எஃப்டி சேஃப், பட் வந்து உங்களுடைய என்டையர் மணி எஃப்டிலேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த நெக்ஸ்ட் 5 years 6 yearsக்கான மணியை மட்டும் அங்கே வச்சுங்க. நான் நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்பெஷலி இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஆவரேஜாக வந்து 12% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ 12% ரிட்டர்ன் அப்படின்னா ரூல் 72 நம்ம பேசியிருக்கோம். 72 டிவைடட் பை 12 அப்படின்னா 6 yearsல மணி டபுள் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் அவர்கிட்ட 100 ரூபாய் மணி இருக்குது, 2 கோடி ரூபா மணி இருக்குது அப்படின்னா 1 கோடி ரூபாய் அவர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு கொடுக்கும். 1 கோடி ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாருன்னா இந்த நெக்ஸ்ட் 6 years அந்த 1 crore செலவு பண்ணட்டும். இன்னொரு 1 crore எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த 1 crore வந்து அட் த ரேட் ஆஃப் 12% வந்து 2 crores ஆகிடும். நான் என்ன பண்ணேன்னா திருப்பி 1 crore கொடுத்துருவேன். அந்த 1 crore திருப்பி அவர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டுக்கிட்டோம். இந்த 1 crore இருக்கு இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் 6 yearsல வந்து 2 crores ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி 6 years வந்து நான் 1 crore கொடுத்துட்டே இருப்பேன். அதனால அவர் எவ்வளவு காலம் உயிரோடு இருந்தால் கூட அவர் வந்து எல்லாத்தையுமே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் இருக்கக்கூடிய மணியை 50% வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் வாட் எவர் ஹி கன்சிடர் சேஃப் அதில் போட்டுட்டு the remaining 50% வந்து ஸ்டில் he can invest in a mutual fund so that every 6 months வந்து இங்கே மணி குறைஞ்சதுன்னா அதை வந்து ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே சார், இது ஒரு ஆடான் கேள்வி இருக்கிறது சார். என்னன்னா, நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த மாதிரி கார் வாங்குறது வந்து இந்த சம்பளம் இருந்தால் இந்த வரையறைக்குள்ள கார் வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அவர் வந்து 9 கோடிக்கு சொத்து இருக்குது சார், பட் பேங்க்ல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்றப்போ இவர் இப்போ கார் வாங்க முடிவு பண்ணுறாரு. சரி, நான் ரிட்டையர் ஆக போகிறேன், கார் வாங்க முடிவு பண்ணனா எந்த இதில் சார் வாங்கலாம், எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அவர் கார் சூஸ் பண்ணலாம்? இல்லை சார், இவருக்கு வந்து 9 கோடி ரூபாய் வரையும் மணி இருக்குன்னதுன்னா இவர் 50 லட்ச ரூபா கூட கார் வாங்கலாம். புரியுதுங்களா? அவருக்கு சப்போஸ் அதாவது அந்த கார் வாங்குறது வந்து மற்றவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கக்கூடாது. புரியுதா சார்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய ஹை எண்ட் கார் வாங்கணும், அந்த காரே வந்து 60 lakhs 70 lakhs அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டில் he can go. பிகாஸ் 9 கோடி இருக்கு, நாளைக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு காரில் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஸ்டில் he can enjoy 70 lakhs. பட் வந்து என்னன்னா அது அவருடைய விருப்பமாக இருக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கார் நான் வச்சுட்டு இருந்தால் தான் எல்லாரும் என்ன மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர் 50-60 lakhs கூட அவர் வாங்கலாம். ஏன்னா மணி இருக்கும்போது அவர் வாங்கலாம். பட் என்னை பொறுத்தவரையும் 70 வயசுல வந்து ஒரு இவ்வளோ நாளாக வாங்கலை அப்படின்னா 70 வயசுல நீங்கள் வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து ஹைலி ரிஸ்கி. ஏன்னா ஐசைட் வேற ப்ராப்ளம். இன்னைக்கு எல்லாரும் கண்ணாபுரான்னு போயிட்டு இருக்காங்க. 60-70 வயசு வரையும் நீங்கள் இதுவரையும் காரே வாங்கலை அப்படின்னதுன்னா பெட்டர் காரை வாங்கி நீங்கள் வந்து டிரைவரை வச்சுங்க. சார் டிரைவருக்கு வந்து மாதம் 25,000-30,000 ரூபா கொடுக்கணும், அது காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கார் வாங்காதீங்க. அல்லது காரை வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஒரு கால் டிரைவரை போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து பேசாமல் ஓலா ஊபர்னு நீங்கள் போயிட்டு இருக்கலாம். ஓகே சார். சார் கடைசி கொஸ்டினாக வந்துட்டு, ரிட்டையர்மெண்ட்னாலே இந்தியன்ஸ் பல பேர் சொல்கிற ஒரு விஷயம்னா பிளானிங்கிறது சுத்தமாக கிடையாது இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம ஒரு கம்பேரிசனாக எடுத்துக்கலாம் சார். இப்போ 9 கோடி சொத்து இருந்தாலுமே 10 லிக்விடிட்டின்ற விஷயம் அங்கே ஒன்று மைனஸாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்ஸில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன சார் இருக்குது? குட் கொஸ்டின். இப்போ என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு யங்ஸ்டர், இப்போ நீங்கள் இப்போ தான் வேலைக்கு போகிறீங்கன்னொன்னே ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணாப்பா நான் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன், எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, நீங்கள் என்னடா அதுக்கு வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இம்மீடியட்டாக இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அவர். சரி, நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு பென்ஷன் ஒரு இருந்தது. அந்த பென்ஷனுங்கிறது வந்து அவங்க வேலைக்கு சேர்ந்த அன்னிலேருந்து ஒரு 10% ஆஃப் தேர் சேலரியை வந்து அவங்க மாதம் மாதம் பிடிச்சிட்டு வந்ததுனால தான் அவங்களுடைய 35 வருஷம் 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஒரு அமௌண்ட் வந்தது. இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னதுன்னா இப்போ நான் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னா எப்போ சேர்ப்பீங்க? சேர்க்கவே மாட்டேங்க. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 45 வயசு 50 வயசு வரையும் ஆகிட்டு ஒன்றுமே
இன்னுமே சேர்க்கவே இல்லை, இனிமே சேர்க்கணும் அப்படின்னதுன்னா ஈவன் டுடே இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் 60 வயசுக்கு மேல ஏதாவது ஒரு பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தேவையற்ற விஷயம். அதனால வந்து என்னன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யூ ஷுட் பிளான் வெல் இன் அட்வான்ஸ். வேலைக்கு சேர்ந்த உடனேயே நம்மளோடது இல்லைன்ட்டு ஒரு 10% இல்லை ஒரு 5% அதை நீங்க அன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். ஸோ பின்னாடி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த 70 வயசுடைய பர்சன் வந்து அவர் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கே பண்ணவே இல்லை. பட் ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அவர் கொஞ்சம் அசட்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காரு. ஒன்னா அவர் வாங்கியிருக்கலாம் அல்லது அவங்க பேரண்ட்ஸ் யாராவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு அசட்ஸ் இருக்கு, ஒரு பிசிக்கல் அசட்ஸ் இருக்கு. அந்த பிசிக்கல் அசட்ஸ்ல இருந்தாவது ஃபினான்ஷியல் அசட்ஸை கன்வெர்ட் பண்ற நிலைமையிலேயாவது அவர் இருக்காரு. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த பிசிக்கல் அசட்ஸும் கிடையாது, ஃபினான்ஷியல் அசட்ஸும் கிடையாது. அதனால வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமானதாக போயிடுது. இவ்வளவு நாள் வரையும் வேலை பார்க்குற போதும் கஷ்டப்பட்டு இருந்தாரு, இன்னைக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டுட்டு நாளைக்கு பையன் மருமக பேரம் பேத்திட்டுலாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.